ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையுமாய் உங்கள் முன்பதாக நிற்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனியும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். அவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, அவர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. அல்லேலூயா. ஜெப சிந்தையோடு கூட நாம் இந்த வார்த்தைகளை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டதை இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆமென். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய வழிகளை சற்று என்ன செய்ய வேண்டுமாம், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை தாமே சோதித்து நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வழி எப்படி இருக்கிறது, நாம் போகிற பாதை எப்படியாக இருக்கிறது, நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் எப்படியாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வழிகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். இந்த சம்பவத்தை ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்படுவ காரணம், அங்கே கீழே வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு லிஸ்ட் ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஆமென். ஏன் நீங்கள் திரளாய் விதைத்தும் என்ன செய்கிறீர்கள், கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. அப்போ அங்க அநேக நஷ்டங்களை குறித்து, இழப்புகளை குறித்து ஆண்டவர் அங்க சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். ஆமென். அதற்கு முன்பதாக அந்த ஒரு வசனத்தை, கீழே 4வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகள் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அல்லேலூயா. ஆமென். அங்கே தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லப்படுகிற சம்பவத்தை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். ஆமென். அதனுடைய கீழுள்ள வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆலயம் என்ன செய்யப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும், அதில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் வீடு அங்கே என்ன செய்கிறது, பாழாய் கிடக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நீங்களோ எப்படி இருக்கிறீர்கள், மச்சுப்பாவப்பட்ட நல்ல வீடுகளிலே குடியிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணம் எல்லாமே உலக பிரகாரமான காரியங்களில் போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான சிந்தை, தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான அக்கறை இல்லாமல் இருக்கிறதை குறித்து, அது நிமித்தம் வருகிற இழப்புகளை, நஷ்டங்களை குறித்து அங்கு ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசனம் மூலமாய் உரைக்கிறதை நாம் அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலங்களில் இன்றைக்கு நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும், அன்றைக்கு ஆலயம் பாழாய் கிடக்கிறதே, என்னுடைய வீடு பாழாய் கிடக்கிறது என்று சொல்லும் பொழுது, அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் தேவனுடைய ஆலயத்தையும் அது என்ன செய்கிறது, குறிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆலயம் கட்டடம் அல்ல, அந்த ஆலயம் கோபுரம் அல்ல, அந்த ஆலயம் பில்டிங் அல்ல, அந்த ஆலயம் நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் தேவன் அப்படித்தான் சொல்லுகிறார். ஆலயம் என்று சொல்லும் பொழுது நம்மைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தை ஆலயமாக கர்த்தர் என்ன செய்கிறார், எண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வழிகளை என்ன செய்ய வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அந்த சிந்தையை குறித்ததான 3 விதமான சிந்தையை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் களைந்து போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகி இருக்க வேண்டும். ஆமென். நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும் பொழுது மாத்திரமே நம்முடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்தால் மாத்திரமே சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரும். நம்முடைய சமுதாயத்தில் மாற்றம் வந்தால் மாத்திரமே நம்முடைய தேசத்தில் ஒரு மாற்றம் வரும். நம்முடைய சபைக்குள்ள ஒரு மாற்றம் வந்தால் மாத்திரமே
ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. மாற்றம் முதலாவது எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளே இருந்து என்ன செய்ய வேண்டும்? எனக்குள்ளே இருந்து, உங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த மாற்றம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இங்கே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு 3 விதமான சிந்தையை நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. மிக சுருக்கமாக அந்த காரியத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு சிந்தையை குறித்து வேதாகமத்தில் அநேக சிந்தைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அந்த 3 அந்த சிந்தையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது எல்லா சிந்தையும் அதில் என்ன செய்கிறது? அதில் அடக்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். முதலாவது அந்த சிந்தை என்னவென்று சொன்னால் அகந்தையான சிந்தை. அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:2 வாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, எரேமியா 48:29 வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அகந்தையான சிந்தை எதுவென்று நாம் என்ன செய்ய முடியும்? அங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அகந்தை என்று சொல்லும் பொழுது அகங்காரத்தை குறிக்கிறது, பெருமையை குறிக்கிறது, மேட்டிமையை குறிக்கிறது. அல்லேலூயா. இது இன்றைக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? நம்மிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியக்காரர்களிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும், விசுவாசிகளிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அநேகருக்குள்ள இன்றைக்கு இந்த பெருமை என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த மேட்டிமை இருக்கிறது. அகந்தையான சிந்தை, அகங்காரம், இது என்ன செய்யப்பட வேண்டும்? அதை நாம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அது நம்ம விட்டு என்ன செய்யப்பட வேண்டும்? எடுத்து போட வேண்டும். அது இருக்குமானால் ஆமென், நாம் ஒரு காலம் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ரெண்டாவது அங்கே சிந்தையை குறித்து நாம் வாசிக்கிறோம், துர்ச்சிந்தை. நீதிமொழிகள் 21:27 வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:17 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதை துர்ச்சிந்தையோடு கூட செலுத்தினால் அதை மீண்டும் அது என்ன செய்யப்படும்? அதிகமாக அருவருக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:17 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மற்ற புறச்சாதிகள் தங்கள் வீணான சிந்தை நடக்கிறது போல நீங்கள் இனி என்ன செய்ய வேண்டாம்? நடக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிற அங்கிற வார்த்தையை நாம் தியானிக்க முடியும். அல்லேலூயா. துர்ச்சிந்தை. எது துர்ச்சிந்தை? அல்லேலூயா. துர்ச்சிந்தை என்று சொல்லுவோம் என்று சொன்னால், அதை சுலபமாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான். இன்றைக்கு அநேகர் நம்மிடத்தில் பேசும் பொழுது நல்லா சிரிச்சிட்டு, அல்லேலூயா, நம்மகிட்ட நல்ல அன்பாக இருக்கிறது போல, நம்மளை ரொம்ப உதவி செய்கிறது போல நேசிப்பாங்க. ஆமென். ஆனால் அதே நேரத்தில் அல்லேலூயா நமக்கு விரோதமாக எழும்புகிறதை நாம் பார்க்க முடியும். நமக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை பார்க்க முடியும். நமக்கு விரோதமாக பல செயல்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இதைத்தான் வேதம் சொல்லுகிற துர்ச்சிந்தை. முன்னாடி பார்க்கும் பொழுது நல்லா பேசுகிறோம், ஆனால் இருதயத்துக்குள்ளேயோ அவங்களை குறித்ததான ஒரு கெட்ட சிந்தையோடு கூட என்ன செய்கிறோம்? நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது முதலாவது என்ன செய்யப்பட வேண்டும்? மாற்றப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது என்ன செய்யக்கூடாது? அது இருக்கவே கூடாது. அல்லேலூயா. புறஜாதிகள் சிந்திக்கிறது போல, வீணான சிந்தனையோடு இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அப்போஸ்தலர் மூலமாக எச்சரிக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள துர்ச்சிந்தை இருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இது என்ன செய்யப்பட வேண்டும்? இது மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது நாம் வாசிக்கும் பொழுது மாம்ச சிந்தை. ஆமென். மாம்ச சிந்தை அது மரணம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:19 வாசிப்போம் என்று சொன்னால், இந்த மாம்ச சிந்தை அது வெளிப்படும் பொழுது அது கிரியையாக நடக்கிறதை அங்கே என்ன செய்கிறார்? அங்கே ஒரு பட்டியலே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இதெல்லாமே மாம்சத்து மூலமாக என்ன செய்யப்படுகிறது? வெளிப்படுகிற ஒரு சிந்தை. அல்லேலூயா. இந்த சிந்தை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? கட்டாயம்
கட்டாயமாகவே அது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மேலே 5 காரியங்கள் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னாலும் இன்றைக்கு சில காரியங்கள் இன்றைக்கு அநேகருக்குள்ள இருக்கிறது நான் பார்க்க முடியும். என்னது? பகைகள் இன்னைக்கு இருக்கிறது, விரோதங்கள் இருக்கிறது, வைராக்கியங்கள் இருக்கிறது, கோபங்கள் இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, மார்க்க பேதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த சிந்தையில் எந்த வழியில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நாம் நின்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக நேரங்களை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி நம்மை நாமே நிதானித்து என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். நம்மை நாமே பரிசோதித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது பரிசோதித்து கொள்ள, இது உங்களை நீங்கள் நிதானித்து கொள்ளக்கூடிய தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. ஆமென். இதற்கு முன்பதாக வேலை வேலை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்தோம், ஊழியம் ஊழியம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்தோம், பல பிஸியாக நாம் ஓடிக்கொண்டிருந்தோம். அல்லேலூயா. எதை குறித்து சிந்திக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிந்திப்பதற்கும் யோசிப்பதற்கும் நம்மை சரி செய்து கொள்வதற்கும் இந்த காலகட்டத்தை, இந்த நாட்களை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, உங்கள் குடும்பமாக இருக்கும் பொழுது அதிகமாக ஜெபிக்கிறதிலையும் வேதம் வாசிக்கிறதிலையும் என்ன செய்ய வேண்டும்? நேரத்தை செலவெடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி நீங்கள் என்ன செய்ய இருக்கிற இடத்துல சிந்தித்து பாருங்கள். நம்ம போகிற பாதை எப்படியாக இருக்கிறது? நாம் சிந்திக்கிற சிந்தனை எப்படியாக இருக்கிறது? இதெல்லாம் தேவன் நம்மை அறிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக வீடுகளில் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஊழியக்காரருக்கு பயப்படுகிறாங்களே தவிர தேவனுக்கு பயப்படுகிறதில்லை. ஆமே. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போகலான்னு சொன்னால் இன்றைக்கி இப்போ டிவியில் பலவிதமான காரியங்கள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் பாஸ்டரை பார்த்த உடனேயே எல்லாம் என்ன செஞ்சிடும்? அங்கே மாற்றப்படும். அல்லேலூயா. ஒரு பயம் உண்டாகும், ஒரு நடுக்கம் உண்டாகும். ஆனால் பாஸ்டர் ஒரு மனுஷன்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உங்களை உருவாக்கின, உங்களை பிரித்தெடுத்த, உங்களை ரட்சித்த, உங்களை ரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கு வாங்கின தெய்வம் சதா காலங்களிலும் சதா நேரமும் 24 hours உங்களோடு கூட இருந்து உங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறங்கிற உணர்வு நமக்குள்ள என்ன இல்லை? அநேகம் பேருக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் யார் பார்க்குற? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அப்படி நினைத்து விட்டு எத்தனை நாட்கள் ஓட முடியும்? தேவன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இது என்ன செய்யப்பட வேண்டும்? மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு வீடு பாழாய் கிடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது புதிய ஏற்பாட்டின் அர்த்தத்தின்படி பார்த்தால் நம்முடைய இருதயமாகிய ஆலயம் கட்டப்படணும். இன்றைக்கு இந்த இருதயம் இன்றைக்கு கேடான சிந்தையும், துர்ச்சிந்தையும், மாம்ச சிந்தையும், அகந்தையும் எல்லாம் உள்ள வச்சுட்டு இந்த வீடு பாழாய் கிடக்கிறது. அல்லேலூயா. இது பாழாய் கிடக்கிறது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி செய்து கொள்ள வேண்டும். இதை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். தேவ ஒத்தாசையோடு கூட அதை மாற்ற முடியும். தேவ பலத்தோடு கூட அதை மாற்ற முடியும். ஆமென். மாற்ற முடியாதது எதுவுமே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறேன், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இந்த சிந்தையிலிருந்து வெளியே வர முடியும். இந்த சிந்தையை தூக்கி போட முடியும். அல்லேலூயா. யோசேப்பு செய்தாரே. ஆமென். யாரும் பார்க்கவில்லை, தாராளமாக அந்த பாவத்தை செய்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன யோசிக்கிறார்? தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்ய முடியும்? அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களில் என் அம்மா அப்பா பார்க்கல, என் பிள்ளைங்க பார்க்கல, இன்றைக்கி கூட இருக்கிறவங்க பார்க்கல, என் மனைவி பார்க்கல, என் கணவன் பார்க்கல. இன்றைக்கு தவறுகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அறிகிற ஒரு தெய்வம் கண்காணித்து கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரு நாட்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் இதோ சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கே இரட்சன் என்னால், இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டிய நாள். இந்த சிந்தையிலிருந்து முதல்ல என்ன செய்யணும்? வெளியே வரணும்.
அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கெடுக்கிறோம். ஆனால் இந்த சுபாவத்தில் ஒரு மாற்றம் இல்லையே. இந்த சுபாவத்தில் முதல்ல என்ன செய்யணும்? மாற்ற வரணும். அல்லே தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதில் வித்தியாசப்படுத்தி காட்ட சொன்னாரோ அதில் நாம் வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும். இன்றைக்கி ட்ரெஸ்ஸிலையோ அல்லது இன்றைக்கி ஆபரணத்திலேயோ அல்லது இன்றைக்கி மற்ற காரியத்திலே வித்தியாசப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு அநேக நேரங்களில் தேவன் சொல்லி கொடுத்த, தேவன் காண்பிக்க சொன்ன அந்த சுபாவத்தை என்ன செய்கிறதில்லை, அந்த ஆக்டிவிட்டிஸ், அந்த காரியங்களை நாம் என்ன செய்யறதில்லை, நாம் வெளிப்படுத்துவதில்லை. இன்றைக்கு நாம் வெளிப்படுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நாம் அதை வெளிப்படுத்துவதற்கு, இயேசுவை போல மாறுவதற்கு, இயேசுவை நம் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு, மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு நம்மை நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த சிந்தை முதல்ல மாறணும். ஊழியக்காரங்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, ஜனங்களுக்குள்ள இது மாற்றப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். இந்த வீட்டில் இருக்கும் பொழுது இந்த காரியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எந்த வழியில் நான் சிக்கியிருக்கிறேன், எந்த பாதையில் நான் போய்கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பாருங்கள். இது எச்சரிக்கையாக, இது விழிப்போடு இருக்க வேண்டிய நாட்கள். அல்லேலூயா. நாம் மாறுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து, அப்படிப்பட்ட சிந்தையிலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு அவர் உதவி செய்வார். நாம் ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல பகல் வேளைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வீடு பாழாய் கிடக்கிறது, என்னுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதன் விளக்கத்தின்படி என்னுடைய இருதயமாகிய ஆலயம் என்று கட்டப்படாமல் இருக்கிறதே, இந்த இருதயமாகிய ஆலயம் பாழாய் கிடக்கிறதே, இது நீர் தங்குகிற ஸ்தலம். ஆண்டவரே அப்பா, இதை நான் சுத்திகரித்து கொள்ள ஆண்டவர், இந்த துர்ச்சந்தையிலிருந்து, மாம்ச சிந்தையிலிருந்து, அகந்திலிருந்து, மேட்டிமையிலிருந்து, இதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு அந்த சிந்தையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டவரே அவர்களை விடுவிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.